அடுத்த பக்கம் 291 295 இந்த ஒரு பக்கத்தில் சூரத்துல் இஸ்ரா நிறைவாகி சூரத்துல் கஹ்ஃப் ஆரம்பிக்க போகுது. அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க 291 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலகத் ஆத்தீனா மூஸா 9 ஆயாத்தின் பையினாத், மூஸாவிற்கு நாம் 9 அத்தாட்சிகளை நாம் அருளினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்ட. அந்த 9 அத்தாட்சிகளை பற்றி விரிவாக இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். அது பல இடங்களில் சொல்லப்பட்டது, அந்த கைத்தடியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே. ஹைர். அப்போ ஃபிரௌன் அவ்வளோ அத்தாட்சிகளையும் பார்த்துட்டு அல்லாஹ் தஆலா அவன் மூஸா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து என்ன சொன்னான் அப்படின்னா, யா மூஸா மஸ்ஹூரா, நீ சூனியம் செய்யப்பட்டவனாக இருக்கிற, சூனியத்தால் புத்தி மாறியவனாக நீ இருக்கிறாய் என்று அவன் கூறினான். மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ஃபிரௌனு மஸ்பூரா, ஃபிரௌனே நீ அழிவுக்கு உள்ளாகக்கூடியவனாக நீ இருக்கிறாய், இவ்வளோ அத்தாட்சிகளை பார்த்த பிறகு என்னை நிராகரிக்கக்கூடிய நீ என்று அவனை எச்சரித்தார்கள். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எப்போ இந்த ஃபிரௌன் மூஸா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தை இந்த பூமியிலிருந்து அவர்களை வெளியேற்ற வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும் என்று நாடினானோ, அந்த ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் நாம் மூழ்கடிக்க செய்தோம், அழித்தோம். அதுக்கப்புறம் அவர்கள் மாஷா அல்லாஹ் கடலை கடந்து ஷாமுக்கு சென்ற பிறகு பனி இஸ்ரவேல் இடத்தில் நாம் சொன்னோம், உஸ்குனுல் அர்த, இந்த பூமியில் ஷாமுடைய பூமியில் நீங்கள் வாழுங்க, மறுமை வந்த பிறகு நீங்கள் எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள், கண்ணியமான முறையில் நீங்கள் இந்த ஊரில் நீங்கள் வாழுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஒபில் ஹக் அன்ஸல்னாஹு வபில் ஹக் நஸல், இந்த சத்தியத்தை கொண்டு இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம், சத்தியத்தை கொண்டு தான் இந்த குர்ஆன் இறங்கியது என்று அழகா அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபி உம்மை நற்செய்தி சொல்பவராக, எச்சரிக்கை செய்பவராக நாம் இருக்கிறோம். இந்த குர்ஆனை குர்ஆனன் ஃபரக்னாஹு லிதக்ரவு அலன்னாஸி அலா முக்ஸின் வநஸல்னாஹு தன்ஸீலா, இந்த குர்ஆனை நாம் சிறிது சிறிதாக இறக்கினோம், பிரித்து இறக்கினோம், கால அலஹாஸை எடுத்துக்கொண்டு இறக்கினோம். ஏன்? மக்களுக்கு நீங்கள் அவ்வப்போது ஓதி காண்பித்து அவர்களை புரிய வைப்பதற்காக என்று அல்லாஹ் தஆலா அந்த நியமத்தையும் சொல்லி காட்டுறான். அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்படிப்பட்ட அந்த குர்ஆனை குல் ஆமினு பி அவ் லா துமினு, இந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் போங்கள், யாருக்கு எந்த நஷ்டமும் இல்லை. யாருக்கு முந்தைய வேதத்தில் இந்த குர்ஆனை பற்றியான விளக்கம் சொல்லப்பட்டதோ அவர்கள் இந்த குர்ஆனை கேட்டு அவர்கள் சஜ்தாவில் வீழுவார்கள், சுப்ஹான் அல்லாஹ் என்று சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது என்று சொல்வார்கள், அவர்கள் அழுதவர்களாக சஜ்தாவில் வீழ்ந்து அவர்களுடைய ஈமான் இதன் மூலமாக அதிகரிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதெல்லாம் சஜ்தாவுடைய வசனங்கள், இதை ஓதினால் நாம் சஜ்தா செய்து கொள்ள வேண்டும். அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குலிது வல்லாஹ் ஹபீதுர் ரஹ்மான், நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள், அர் ரஹ்மான் என்று அழையுங்கள். எப்படி நீங்கள் அழைத்தாலும் அல்லாஹ்வுக்கு பல அழகிய திருநாமங்கள் உள்ளன. நபி, உங்கள் தொழுகையில் நீங்கள் அதிகமான சத்தத்தோடு தொழ வேண்டாம். வலா தஜ்ஹர் பிஸ்ஸலாத்தி வலா துஹாஃபித் பிஹா வப்தகி பைன தலிக சபீலா. நபியை நீங்கள் ரொம்ப உரத்த குரலில் தொழ வைக்காதீங்க. இதுக்கு என்ன விளக்கம்? வெளியில் இருக்கக்கூடிய இணை வைப்பாளர்களுக்கு கேட்க வேணாம், அவங்க அதை கிண்டல் பண்ணுவாங்க. ரொம்ப மௌனமாக தொழ வைக்காதீங்க, உங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய மூமின்களுக்கு கேட்காது. நடுத்தரமான ஓசையோட தொழ வைங்க. அதாவது மக்ரிப் இஷா ஃபஜர் குர்ஆன் ஓதும் போது நடுத்தரமாக ஓதுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதனால தான் நம்ம வெளி மைக்கு போட்டு தொழ வைக்கிறது இல்லை, அதுக்கு அவமரியாதை ஏற்படக்கூடாது. என்னன்னா உள்ளவங்களுக்கு கேட்குற மாதிரி நம்ம தொழ வைக்கிறோம். அடுத்த சூரா பனி இஸ்ராயில் இதோட 111வது வசனமாக நிறைவடைகிறது. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவன் தனக்கு பிள்ளைகளை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை, அவனுக்கு எந்த விதமான இணைகளும் இல்லை. அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வை கப்பீரு தக்பீரா, அந்த அல்லாஹ்வை போற்றி புகழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதோட முடியுதா? 292 சூரா கஹ்ஃப் ஆரம்பிக்குது. இந்த ஜுஸுனுடைய 9 பக்கம், அடுத்த ஜுஸுனுடைய 3 பக்கம் என்று 12 பக்கங்கள் இது தொடரப் போகிறது. இப்போ நம்ம 292 இருக்கோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கக்கூடிய 5 சூறாக்களில் இதுவும் ஒரு சூரா. நான் சொன்னேன்ல, சூரத்துல் ஃபாத்திஹா, அன்ஆம், கஹ்ஃப், சபா, ஃபாத்திர். இதில் நம்ம 3வது அல்ஹம்துலில்லாஹ் சூரா பார்க்குறோம். சூரத்துல் கஹ்ஃப், அதாவது வேதத்தை இறக்கி வைத்து அதில் எந்த கோணலையும் ஏற்படுத்தாத அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் தஆலா இதில் இந்த வேதம் எச்சரிக்கை செய்யக்கூடியதாகவும் நல்லமல் செய்யக்கூடியவங்களுக்கு நற்செய்தி சொல்லக்கூடியதாக இருக்குது. அந்த சொர்க்கத்தில் அந்த நல்லமல் செய்த அவர்கள் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, அல்லாஹ்வுக்கு பிள்ளை என்று சொல்லக்கூடியவர்களை இந்த வேதம் எச்சரிக்கை செய்கிறது. அவர்கள் அபாண்டமாக இப்படி பேசுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, இருந்தாலும் இந்த காஃபிர்களை பார்த்து, நபியை நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டு உங்களை நீங்களே அழிச்சிக்குவீங்க போல தெரியுது, அந்தளவுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, இந்த பூமி என்பது அலங்காரமானதாக அது படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அலங்காரமானதாக இருக்குது. அல்லாஹ் நீங்கள் நல்லமல் செய்கிறவங்க யார் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் அந்த பூமியில் உங்களையும் அல்லாஹ் தஆலா படைச்சு வச்சிருக்கான். இந்த பூமி அப்புறம் வெற்றிடமாக பொட்டல் பூமியாக ஆக்கப்படும், அழிக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, கஹ்ஃப் என்ற பேர் வருவதற்கான காரணம் அஸ்ஹாபுல் கஹ்ஃப், குகை தோழர்கள். அந்த குகை தோழருடைய வரலாறு இந்த 9வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறான். நபியே, குகை தோழர்களை பற்றி நபியே உங்களிடத்தில் அவங்க கேட்டாங்கல்ல, சொல்லுங்கள். குகை தோழர்கள் நம்மளுடைய அத்தாட்சிகளில், நம்மளுடைய வரலாற்றில் மிக ஆச்சரியமான ஒரு அத்தாட்சியாக அவங்க திகழ்கிறாங்க என்று நபியை சொல்லுங்கள். அவங்க குகைக்குள்ள ஒதுங்கி அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க, அல்லாஹ் எங்கள் மீது அருள் புரிவாயாக என்று அல்லாஹ் தஆலா துவா செஞ்சாங்க. அல்லாஹ் அருள் புரியறதுக்காக அவங்கள தூங்க போட்டான், நீண்ட ஆண்டுகள் தூங்க வச்சான். 294 வாங்க, அடுத்த பக்கம்.
293 அடுத்த பக்கம். 293 பிறகு அவர்களை அல்லாஹ் தஆலா எழுப்பி விட்டான். இதெல்லாம் வரலாறு சம்பவம் சுருக்கமாகவே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். விரிவாக நம்ம வாய்ப்பு இருக்கும்போது முழு தஃப்சீரில் பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் எழுப்பி விட்டேன். எழுப்பி விட்டதுக்கப்புறம் அவங்க யார் கரெக்டாக தூங்குனாங்கிறத கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் எழுப்பி விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ஏன் குகைக்கு வந்தாங்கங்கிற விஷயத்த சொல்கிறான், ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறான். என்ன அப்படின்னா, அவங்க ஊரில் இருக்கும்போது அரசனும் ஊர் மக்களும் எல்லாம் இணை வைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அவங்க முன்னாடி இவங்க எதிர்த்து இறைவன் ஒருவன் என்பதாக சொன்னாங்க. ரபத்னா அலா குலூபிஹிம், அவங்களுடைய உள்ளத்தை நான் உறுதிப்படுத்தணும். அதனால ஃபகாமு, அவர்கள் எழுந்து நின்று சொன்னாங்க, ரப்புனா ரப்பஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியுடைய இறைவன் தான் எங்களுடைய இறைவன். அவங்க உறக்க சொன்னாங்க. ஹவுலாய் கௌமுனா இத்தஹது மின் தூனிஹி ஆலிஹா, எங்களுடைய இந்த கூட்டம், இந்த ஊர் மக்கள் அல்லாஹ்வை விட்டு பல கடவுள்கள் எடுத்துக்கிறாங்க, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கின்றெல்லாம் அவர்கள் தைரியமாக பேசினார்கள். அப்போ அவர்களுடைய உயிருக்கு பங்கம் ஏற்பட்டது. அதோட தான் ஒருத்தர் அறிவுரை சொன்னார், எப்போ இந்த ஊர் மக்களுடைய வழிபாட்டை விட்டும் அவர்களுடைய கடவுள்களை விட்டு நீங்கள் வேறுபட்டுட்டீங்களோ, ஒதுங்கிட்டீங்களோ, நீங்கள் உண்மையாகவே ஒதுங்கிருங்க, ஊரை விட்டு ஒதுங்கி நீங்கள் குகை பக்கம் போங்கன்னு சொல்லி அவங்களில் ஒருவரோ அல்லது வெளி மக்களில் ஒரு நலம் விரும்பியோ சொன்னார். அந்த அடிப்படையில் தான் அவங்க குகைக்கு போனாங்க. அந்த குகையை பற்றி அடுத்த எல்லாம் வர்ணிக்க ஆரம்பிக்கிறேன். நபியை நீங்கள் அந்த குகையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதில் சூரியன் உதித்து ஒரு பக்கமாக உதித்து இன்னொரு பக்கமாக மறையும். சூரியனுடைய வெப்பம் அவர்களுக்கு ஏற்படாத ரீதியில் வலது இலதாக நாம் அவங்கள புரட்டி எடுத்தோம் என்று அதெல்லாம் சொல்லி காட்டுறான். அவங்க குகையினுடைய, அதாவது சூரியனுடைய தாக்கம் ஏற்படாத ரீதியில் வெளிச்சம் மட்டும் லேசாக வர்ற அளவுக்கும் அதனுடைய வெப்பமும் சூரியனுடைய அனலும் அவர்கள் மீது படாதவரை மத்திய பகுதி ஒஹும் ஃபி ஃபஜ்வத் மின், மத்திய பகுதியில் நாம் அவர்களை வைத்திருந்தோம். இப்படி ஒரு அழகான அமைப்பில் வச்சுருந்தோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணு முடிச்சுட்டே நம்ம அவங்களை தூங்க வச்சோம். தஹ்சபும் ஐகாது வஹும் ருகூத், ஆனால் அவங்க தூங்கிட்டே இருப்பாங்க. வலது இடதாக நம்ம புரட்டி தூங்க வச்சோம் அப்படின்னு நல்லா சொல்லலாம். இதனுடைய ஹிக்மத் என்ன, மண் அரித்திடக்கூடாதுங்கிறதுக்காக சுபஹானல்லாஹ். அதே மாதிரி அவங்களுடைய ஒரு நாயும் அவங்க அழைத்து சென்றிருந்தாங்க. அந்த நாயும் முற்றத்தில் அப்படியே காலை வெறித்த வண்ணமாக இருந்துட்டு இருந்துச்சு. இது யாராவது பார்த்தா அவங்க கண்ணை மூடிட்டு தூங்குறத பார்த்தா பயந்துருவாங்க என்று அதெல்லாம் சொல்கிறேன். அடுத்து 294 இதில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அதுக்கப்புறம் நம்ம அவர்களை எழுப்பின பிறகு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. பக்கத்தாலிக்க பேசனாகும் இல்லையா தசாலு பைனும், அவங்களுக்கு மத்தியில் அவங்க பேசிக்கிறதுக்காக எவ்வளோ நேரம் தூங்குனாங்கிறத யார் கரெக்டாக கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கறதுக்கான எழுப்பினேன். பேசிக்கிட்டாங்க, கொஞ்சம் நேரம் தூங்கியிருப்போமோ, ஒரு நாள் தூங்கியிருப்போமோ, அரை நாள் தூங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு, சரி அல்லாஹ் தான் எவ்வளோ தூங்கணுங்கிறது தெரியும், சரி சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்காக ஒருத்தர் அனுப்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபலியத்துக்கும் பிரிஸ்கி மின்ஹூலிய தலத்தோஃப், ஒருத்தர் அனுப்பி வைங்க, அவர் நம்ம காசை கொண்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு வரட்டும், அமைதியாக சாப்பாடு வாங்கிட்டு வரட்டும், நம்ம இங்கே இருக்குங்கிறத தெரியப்படுத்தாமல் அவர் வாங்கிட்டு வரட்டும்னு அட்வைஸ்லாம் பண்ணி அனுப்புனாங்க. ஏன்னா நம்ம இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்மளை அவங்க என்ன செஞ்சுருவாங்க, அவர்கள் மார்க்கத்தின் பக்கம் நம்மளை திருப்புவதற்காக நாம் திரும்புவதற்கு நிர்பந்திப்பார்கள். அப்படி நம்ம மார்க்கத்தை விட்டு போயிட்டோம்னா நம்ம வெற்றி அடைய முடியாது அப்படின்லாம் அவங்க மாஷா அல்லாஹ் பேசினாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்களை இறைவன் காண்பித்து குடித்தான். வகதலிக அஸர்னா அலைஹிம், ஆனால் இவங்க நீண்ட நாட்கள் தூங்கிவிட்டு இப்பொழுது எழுந்திருக்கிறார் என்பது உலக மக்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, லியஅலமு அன்ன வஅதல்லாஹி ஹக்கும் அன்ன ஸாஅத்த லா ரைப ஃபீஹா, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை, மறுமை நாள் வரப்போவது உண்மைதான் என்பதை மக்கள் எல்லாம் புரிந்து கொள்வதற்காக 300 ஆண்டுகளுக்கு மேலே மனிதர்கள் தூங்கியிருப்பது சாத்தியம் என்றால் இறைவன் இறந்தவர்கள் உயிர்ப்பிப்பது சாத்தியம்தான் என்பதை மக்கள் புரிய வேண்டும் என்பதற்காக இவங்க தூங்குனதை நான் காண்பித்தேன், புரிய வைத்தேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதெல்லாம் சுருக்கமாக தான் நம்ம அல்லாஹ் சுருக்கமாக சொல்ற மாதிரி சொல்றேன். முழு தஃப்சீர் இப்போதைக்கு நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இவங்க வாழ்ந்தாங்க, இறந்தாங்க. இந்த இடத்துல இவங்களுடைய அடையாள சின்னமாக கோபுரம் கட்டுறதா இல்லை பள்ளிவாசல் கட்டுறதான்னு ஒரு சண்டை வந்தது. அது கருத்து வேறுபாடு வந்துச்சு. ஃபகௌலுபுன் அலைஹிம் புன்யானா, கட்டிடம் கட்டுங்கன்னு சொன்னாங்க, கோபுரம் கட்டுங்கன்னு சொன்னாங்க. பாலல்லதீன கலபு அலா அம்ரிஹிம், யாருடைய கருத்து மிகைத்ததோ அந்த முஸ்லீம்கள் சொன்னாங்க, லனத்தஹிதன் அலைஹி மஸ்ஜிதா, இந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டுவோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், டமாஸ்கஸினுடைய பகுதியில் குகை தோழர்கள் வாழ்ந்த அந்த இடத்தில் பள்ளிவாசல் கட்டப்பட்டது. இப்போ ஒரு அடையாளமாக பள்ளி இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க எத்தனை பேர் சயக்குலுன சலாசதராபிஹும் கல்புஹும், சிலர் சொல்லுவாங்க அவங்க 3 பேர் 4வது நாயும்பாங்க, சிலர் 5 பேர் 6வது நாய்ங்கிறாங்க, சிலர் 7 பேர் 8வது நாய்ங்கிறாங்க. இப்படி பல மாதிரி கருத்து சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு தான் உண்மையான கருத்து தெரியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சிலரை தவிர இப்னு அப்பாஸ் என்ன சொல்லுவாங்க, அந்த சிலரில் நானும் இருக்கிறேன், அவர்கள் 7 பேர் 8வது நாய் என்று அவர்கள் சொல்றாங்க. பெரும்பான்மை தஃப்சீர் ஆசிரியருடைய கருத்தும் இதுதான். அடுத்து 295வது பக்கத்தை பார்க்க போறோம். இதுல அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் ஒரு அறிவுரை சொல்றான், வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதா, நாளைக்கு நான் அதை கண்டிப்பா செஞ்சிடுவேன் இன்ஷா அல்லாஹ் சொல்லாம நபி நீங்க எதையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுக்கு ஒரு பின்னணி காரணம் இருக்கு, இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்போ எப்பவுமே நீங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய பேரை மறந்து விட்டால் நினைவு வந்தவுடன் நீங்கள் நினைவு கூறி விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கப்புறம் திரும்ப அந்த குகைவாசிகளுடைய விஷயத்தை முடிக்கிறான், அந்த சம்பவத்தை முடிக்கிறான். அவர்கள் அந்த குகையில் 300 ஆண்டுகள்
மேலும் 9 ஆண்டுகள் தூங்கினார்கள். அதாவது 309 ஆண்டுகள் அவர்கள் தூங்கினார்கள். இது வந்து சந்திர கணக்குப்படி 309 ஆண்டுகள் அவர்கள் தூங்கினார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, அல்லாஹ்வுக்கே வானம் பூமியில் இருக்கக்கூடிய மறைவான விஷயங்கள் எல்லாம் தெரியும், ஒரு படிப்பினைக்காக இந்த செய்தி அல்லாஹ் தஆலா சொல்றேன்னு சொல்லி முடிக்கிறான். அடுத்து வத்லு மா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பிக லா முபத்தில லிகலிமாத்தி. அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே உமக்கு வஹி மூலமா அறிவிக்கப்பட்ட செய்தியை நீர் ஓதுவீராக, மக்களுக்கு ஓதி காண்பிப்பீராக. அல்லாஹ்வுடைய வார்த்தை யாருனாலும் மாற்ற முடியாது, நீர் ஓதி காண்பிப்பீராக என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த மாதிரி குகை தோழர்கள் வரலாறு ஓதி காட்டுங்க. அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் அவங்க தானே குகை தோழர்களை பற்றி கேட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்க, இதுக்கப்புறமா உங்களை ஈமான் கொள்ள சொல்லுங்க, இந்த செய்தியை கொண்டு, இந்த சம்பவத்தை கொண்டு பாடம் படிப்பினை எடுக்க சொல்லுங்க. இவ்வளோ நாள் தூங்க வச்ச இறைவனால உங்களை கபரில் தூங்க வச்சதுக்கப்புறம் உங்களை மௌத்தாக்கி உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கினதுக்கப்புறம் எழுப்ப முடியாதான்னு கொஞ்சம் புத்திக்கு படுற மாதிரி யோசிக்க சொல்லுங்க அப்படிங்கிறதான் இதனுடைய உட்கருத்து. ஹைர். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கே ஒரு அறிவுரை, ஒரு சின்ன என்ன சொல்றது, ஒரு கண்டனம், அழகிய கண்டனம் என்றும் சொல்லலாம். வாஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹ. அதாவது மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் சிலர் வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட சொன்னாங்க, உங்க கூட எல்லாமே ஏழைகளா இருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் ஓரம் கட்டினீங்கன்னா நாங்களாம் வந்து கொஞ்சம் உட்காந்து உங்க பக்கத்தில் உட்காந்து என்னங்கிறத கேட்போம்ல அப்படின்னு சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுல நினைச்சாங்க, கொஞ்ச நேரம் மற்ற சஹாபாக்களுக்கான அவங்கள வரவிடாமல் இவர்களுக்கு நேரம் கொடுக்கலாமான்னு மனசுல தான் நினைச்சாங்க. அல்லாஹ் தஆலா வஹி இறக்குனா, நபியே யாரெல்லாம் காலை மாலையில் உமது இறைவனை புகழ்ந்து கொண்டு அவனிடத்தில் துவா செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஏழைகளோடு நீங்க எப்பவுமே இருங்க. வலா தஅதைனா கன்ஹும், அவங்கள விட்டு உங்க பார்வை கடந்து போயிட வேண்டாம், செல்வந்தர்கள் மீது போயிட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி ரசூலுல்லாஹ் இந்த முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் எல்லை மீறி விட்டது. யார் காரியங்கள்? இந்த பணக்காரர்கள்லாம் வந்து கேட்குறாங்க, அவங்க நல்ல நோக்கத்துலலாம் கேட்கல, திருந்தணுங்கிற நோக்கத்துலாம் கேட்கல, இந்த ஏழைகளை விட்டு உங்களுக்கு பிரிக்கணுங்கிறதுக்காக கேட்குறாங்க, இந்த ஏழைகள் எல்லாம் விரட்டி விடணுங்கிறதுக்காக சொல்கிறாங்கன்ட்டு அவங்களோட உள் நோக்கத்தை புரிந்த இறைவன், நபியை நீங்கள் இப்படி செஞ்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும்? குலில் ஹக்கும் இர்ரப்பிக்கும், அடே இது அல்லாஹ்வின் தரப்புலேருந்து உள்ள சத்திய மார்க்கம் இதுதான். ஃபமன் ஷா ஃபல்யுமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர், விரும்புகிற ஏமான் கொள்ளலாம், விரும்புகிற மறுத்துட்டு போகலாம். இதுக்காக நான் அவங்கள விரட்டி விட்டுட்டு உனக்கு தனியாக நேரம் கொடுக்கணும், இவங்களை விரட்டி விட்டுட்டு எங்களுக்கு நேரம் கொடுத்தா தான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்குவேன், இந்த பேச்சுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, ஆனால் யார் இறை நிராகரிப்பை கையில் எடுத்தார்களோ அவர்களுக்கு நரகம் இருக்கிறதுங்கிறது நீங்கள் சொல்லிடுங்க. அவங்க குடிக்கக்கூடிய பானம் மிக மோசமானதாக இருக்கும். அவங்க தண்ணி கேட்டாங்கன்னா வையஸ்தலீசு யுகாசு பிமாயின் கல் முஹல் யஷ்வில் உஜு, அந்த நரகவாசிகள் தண்ணி கேட்டாங்கன்னா கொதி தண்ணீர் தான் கொடுக்கப்படும், அதை குடிக்கலான்னு மூஞ்சிக்கிட்ட கொண்டு போனாலே என்ன ஆகும்? முகம் கருகி விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆக இந்த வசனத்தோடு இந்த பக்கம் 295வது பக்கம் நிறைவடைகிறது. அல்ஹம்துலில்லாஹ். 291லேருந்து 295 வரைக்கும் பார்த்துட்டோம்.